Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சோழலிங்கபுர அக்ரஹாரம் 1973 முதல் 1979 வரை 6 ஆண்டுகள் உருண்டோடிட, இதனிடையில் தீட்சிதர் வீட்டில் குழந்தைகள் ஹரி விசாலி விளையாடிக் கொண்டிருக்க, விஸ்வநாதன் ராஜம் அதை ரசிக்க, இரு குழந்தைகளும் குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர்கள் பருவத்திற்கு காலப்போக்கில் வளர்ந்து கொண்டிருக்க, வருடக்கணக்காக குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த பார்வதி மகாதேவன் தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறக்க, அதற்கு தொட்டிலிட்டு நீரஜா என்ற பெயர் சூட்டப்பட்டு பெற்றோர்கள் கொஞ்சி குலாவி குதூகலிக்க, அந்த குழந்தையும் காலப்போக்கில் வளர்ந்து வர, சந்தானராமனும் தர்மாம்பாளும் தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷமான தியாகராஜன் எனும் அம்பியை பலவித எதிர்பார்ப்புகளோடு சீராட்டி பாராட்டி வளர்க்க, அம்பிக்கு இப்போது வயது 7.
7 வயது நிரம்பிய அம்பி மற்ற குழந்தைகளுடன் பல சமயங்கள் சேர்ந்து விளையாடினாலும் அவ்வப்போது தனிமையை தேடி அலையலானான். பிற்காலத்தில் இந்த தனிமைதான் அவனுக்கு துணையாக இருக்கப் போகிறது என்பதை அப்போது அவன் அறியவில்லை. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா. நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலே அதுக்குள்ள 1000 விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன? ஸ்னேகா, உங்க அத்தையும் மாமாவும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்களே, என்னது? ஒன்றும் இல்லை ஸ்னேகா, இந்த டிவி சீரியல்லாம் பார்க்குறல்ல நீ? சீரியஸா பார்க்கறது இல்ல, போர் அடிச்சா அப்பப்போ சேனல் சர்ஃபிங் பண்றது உண்டு. இதை பத்தி பேசதான் கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, இவர் ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசுறாரு. ஏமா, உங்க அப்பா அம்மா கிட்ட நீ அடிக்கடி போன்ல பேசுறியா இல்லையா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, ஒன்ஸ் இன் a week பேசுவேன். இதை பத்தி பேசதான் கூப்பிட்டீங்களா? ஸ்னேகா, நான் இந்த இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேனே, அதெல்லாம் ரெகுலராக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கியா? கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என்ன எல்லாரும் சம்மந்தம் இல்லாம ஏதேதோ கேட்டுட்டு இருக்கீங்க? உன்னோட சம்மதம் வேணும். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கேட்கறதுன்னு யாருக்கும் தெரியல. சரி, எதுவா இருந்தாலும் இப்படி தள்ளி இருந்து தான் பேசணுமா? கிட்ட வந்தே பேசலாமே. இதை நீ சொல்லணும் தாம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேன்னு எங்களுக்கு தெரியாது, அதான் தயக்கமா இருந்தது. சொல்லணும்னு முடிவு பண்ணப்புறம் என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. ஸ்னேகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. தொடச்சது போறோம், வேற வேலை இருந்தா போய் பாரு. ஸ்னேகா, ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயமெல்லாம் முரளி சொன்னான். அவனுக்கு எதை எப்படி பேசுறன்னு தெரியாம ஏதேதோ பேசியிருக்கான். இத பாருமா, நீ அவனுக்கு விசாவா இருக்க வேண்டாம், ஒய்ஃபா மட்டும் இரு, வாழ்க்கை துணைவியா இரு. மணி அடிக்கிறது நல்ல சகுனம். மணி அடிச்சா சகுனம்னு சொல்லலாம், சாவுன்னு சொல்லலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரிம்மா, வெளிப்படையாகவே கேட்குறேன், முரளிக்கு என்னம்மா குறைச்சு? குறை முரளிக்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லலையே. கற்பனைய கண்ணா பின்னான்னு ஓட விடக்கூடாது. சரிம்மா, சரி, கற்பனையை கண்ணா பின்னான்னு ஓட விடலை, முரளிக்கு எந்த குறைச்சலும் இல்லை, உங்ககிட்ட எந்த குறையும் கிடையாது, அப்புறம் என்னம்மா தயக்கம்? மாமா, வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு கால் கடுக்க நிக்கணும், சில விஷயங்களுக்கு காலத்தை கடத்தணும். நீ என்ன சொல்றேனே புரியல, விசித்திரமா இருக்கு. நம்ம வாழ்க்கையே விசித்திரமானது தானே. நிஜமா நடந்த சில சம்பவங்கள் கனவு மாதிரி தெரியும், கனவுல நடக்கிற சில விஷயங்கள் நிஜமாவே நடக்கிற மாதிரி இருக்கும். நோ நோ நோ, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அனாவசியமா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியே எங்களை என்னெல்லாமோ கற்பனை பண்ணிக்க வைக்கிறே. சரிம்மா, பேச்சை வீணா வளர்த்திட்டு போக வேண்டாம். முடிவா என்ன சொல்ற? முடியாதுன்னு சொல்லல, முடியுமான்னு தெரியல.
யார் சார் பார்க்கணும்? மிஸ்டர் முரளியை பார்க்கணும். அவருக்கு என்ன தெரியும். போங்க. நமஸ்காரம். ஹலோ மிஸ்டர் குமார், வாங்க. ப்ளீஸ் பி சீட்டட். ஜஸ்ட் அ மினிட். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஆர்? ஏலக்காய் இல்லையா? நான் இருக்கிற இடத்துல ஏலக்காய் இல்லாமலா? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். டெல் மீ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன். இது என்னது? அது ஓலைச்சுவடி. இதை எப்படி பிரிக்கிறதுனே தெரியலையே. இதில் நான் வேதத்தை பற்றி எழுதின இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஓஹோ, ஒன்றும் புரியல, பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். என் சைட்லேயே நான் ரெடியாக வந்திருக்கேன். நீ ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கியா? வெப்சைட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது, வெப்பேஜ் எப்படி இருக்க போகிறது, இத்தியாதி இத்தியாதி. செய்யாமல் இருப்போமா? ஒரு பெரிய லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு 3 டைட்டில்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். என்ன குமார், டைட்டில்ஸ்லாம் எப்படி? பரவாயில்ல. ஆனால் ஸ்லாகிச்சு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. பேரில் என்ன சார் இருக்கு? வாட்ஸ் இன் அ நேம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிராண்ட் நேம் இஸ் எவ்ரிதிங். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எங்களுக்கும் தெரியும் சார். ஏதோ மும்முரமாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கு. நாங்கள்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கோம். இதை பார்த்தீங்களா, ஃபிலிம் ரோலே இல்லாமல் படம் எடுக்கலாம் இந்த ஃப்ளாப்பியை வச்சு. உங்களை மாதிரி பழசெல்லாம் தோண்டி ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. ஆனால் ஸ்க்ரீனில் இருக்கிற படம் பழங்காலத்து மாதிரி இருக்கே. யார் இந்த பையன்? யாரோ அம்பியா மகாதேவன் ஒருத்தர் வந்திருந்தார் 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர் இந்த ஃபோட்டோவை கொடுத்து, அம்பி இப்போ எப்படி இருப்பான்னு கம்ப்யூட்டரில் பார்த்துடலாமா? ஏன் சார், இது என்ன வேயிங் மிஷினில் காசு போட்டோன்னா கார்டு வர மாதிரி சமாச்சாரம்னு நினச்சிங்களா? டைம் எடுக்கும் சார். இதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் ரன் பண்ணி இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எதுக்கு? எப்படியும் ஒரு 4 to 5 வீக்ஸ் ஆகிடும். அவ்வளோ டைம் ஆகுமா? இத்தனை வருஷம் சும்மா இருந்துறீங்க, இன்னும் ஒரு 5 வாரம் பொறுத்து கூடாதா? ஒன் மோர் திங், நிறைய செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். செலவை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. கையில் மேட்ரு இருந்தா மீட்ரு தானே. அதான் இந்த ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அம்பி இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிடும். அப்படியா? அதெல்லாம் கூட இதில் பண்ணலாமா? அதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் இருக்குது. அதை தான் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் சார் மாடர்ன் டெக்னாலஜி. இருந்தாலும் இதுக்கு அடிப்படை தேவை அந்த பழைய ஃபோட்டோ இல்லையா? அதை விடுங்க சார், ஸ்க்ரீனை பாருங்க.
என்னடா உன்னோட ஃபேஸே ஸ்க்ரீனில் வந்திருக்கு? அப்படின்னா நீ யார் கூட இருக்கியோ அவங்க உன்னோட பேரண்ட்ஸ் இல்லையா? நான் எப்போ இப்படி இருந்தேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கு. எல்லாமே ரொம்ப ஹேசியா இருக்கு. என் கூட இருக்கிறவங்க என்ன பெத்தவங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயோ எப்படியோ இருந்த என்ன என் டேடி தான், ஐ மீன் மிஸ்டர் சிவசுப்ரமணியம் தான் வளர்த்து ஆளாக்கினாரு. முரளி, நீ எப்பேற்பட்ட அதிர்ச்சியில் இருக்கேன்னு எனக்கு புரியறது. இது உன் தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். ஃபோட்டோவில் இருக்கிற பையனை பார்த்தா ஃபோட்டோ எடுத்தபோது அவனுக்கு 8 இல்லை 9 வயசு இருந்திருக்கணும்னு தோன்றது. 8 வயசுங்கிறது விவரமே அறியாத வயசுன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து உங்ககிட்ட ஃபோட்டோ கொடுத்துட்டு போன மகாதேவனை உனக்கு அடையாளம் தெரியலையா? 8 வருஷம் கூட இருந்ததும் 20 வருஷம் மகாதேவன் கிட்டேருந்து விலகி இருந்ததும் நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்தியிருக்கணும். ஐ எம் டெரிபிளி கன்ஃபியூஸ்ட். 20 வருஷத்துக்கு மேல இவங்க கூட நான் சேர்ந்து இருந்ததுல எனக்கு பழசெல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. என் லைஃபே ஒரு சீசா மாதிரி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நான் இன்டிசைசிவா தான் இருக்கேன். அது சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல செட்டில் ஆகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். மிஸ்டர் மகாதேவன் தான் எனக்கு நீங்க எதுக்கு சார் போனை டிஸ்கனெக்ட் பண்ணீங்க? நீ யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ற? மிஸ்டர் மகாதேவனுக்கு தானே? அவர்கிட்ட என்ன சொல்ல போற? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஷாக். நீங்க தேடின்னு இருக்க அம்பி வேற யாரும் இல்லை, நான் தான். முரளி, விஞ்ஞானத்தில் வேகம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் வேதத்தில் விவேகமும் இருக்கும். மனுஷாளுக்கு வேகத்தை விட விவேகம்தான் முக்கியம். எதுலேயுமே நிதானம் தேவை. நீ இப்போ அவசரப்பட்டு மகாதேவன்ட்ட உண்மையை சொன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தியா? நீதான் அம்பின் மகாதேவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? நீ அவரோட தான் இருக்கணும்னு சொல்லுவார். பெத்தவா முக்கியமா, வளர்த்தவா முக்கியமா அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டமே நடக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கே கன்ஃபியூஸ் ஆகிற நீ இதில் என்ன முடிவெடுப்ப? குழப்பங்களும் சிக்கல்களும் தான் உண்டாகும். இது எல்லாத்துக்கும் மேல உன்னோட ஆசை, கனவு, லட்சியம். அதான் எப்படியாவது யூஎஸ் போயிடணும்னு துடிச்சுட்டு இருக்கியே, அந்த கனவு கனவாவே கலைஞ்சு போயிடும்.
ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒன்ன தன்னோட வச்சுக்கணும்னு மகாதேவன் ஆசைப்படுவாரே தவிர யூஎஸ் போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். யோசிச்சு பாரு. முரளி, நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொன்ன விஷயங்களை நிதானமா அலசி ஆராய்ஞ்சு பாரு. அதில் இருக்கிற நியாயங்கள் உனக்கு தெளிவாயிடும். முரளி, ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ வேலிட் பாயிண்ட். சரி சார், இப்போ மகாதேவன் கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? உங்கள் கம்ப்யூட்டரில் என்னெல்லாமோ ஜால வித்தை காட்டுறேன். மிஸ்டர் மகாதேவன் கேட்டால் வேறு ஏதாவது ஃபோட்டோவை கொடுத்து உங்கள் அம்பி இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடலாமே. மாடர்ன் டெக்னாலஜி இதை கூட நான் சொல்லிக் கொடுக்கணுமா? இதை பாரு, எல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன். நீ அம்பிங்கிற உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம். கடைசியா ஒரு விஷயம், நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன். முரளி, உன் மூலமா நான் பல விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. நீ தான் என்னோட அர்ஜுனன். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. உங்கள் வீசா பற்றி யூஎஸ் கான்சுலேட்டில் இருக்கிற நாராயணன் கிட்ட பேசி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் உங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு டெஃபினட்டாக வீசா கிடைச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேகா. दुर्जन परिकृतव्यो विद्या अलंकृतोपि सन् मणिना भूषितो सर्प किमसौ न भयंकरः. இப்படி எங்களுக்கெல்லாம் புரியாத மாதிரி பூடகமாக சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லாமலே இருந்திருக்கலாம். வெரி சூன் ஐ வில் பி இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உன்ன மாதிரி ஆளுங்களையெல்லாம் திருத்தவே முடியாதியா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீ இவ்வளோ அலையிறீங்களே. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் யுனைடடாக இருந்தா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸையே நம்ம விலைக்கு வாங்கிடலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ மிஸ்டர் குமார். ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் ஆராய முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், உங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையா பாருங்க. ஸ்னேகா,